பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கோ. இறைவனுடைய திருவருளாலே நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மொய் எழுதுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. திருமணமாகட்டும் அல்ல ஒரு கிரக பிரவேசமாகட்டும், எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, அல்ல ஒரு கெட்ட காரியமாக இருந்தாலும் கூட நாம் இப்போ மொய் எழுதுறது என்கின்ற ஒரு பழக்கம் நம்ம இடத்துல இருக்கிறது. இந்த மொய் எழுதும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். புதுசாக மொய் எழுதுகிறோம், இது வரைக்கும் அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களே கிடையாது. ஒரு பத்திரிக்கை கொண்டாந்து வச்சுட்டாங்க விசேஷம்னு சொல்லி, நம்ம அப்போ அதுக்கு போக வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு அவங்க நமக்கு இதுவரை செஞ்சதில்லை, நாம் இப்போ முதல்ல செய்ய போகிறோம். எவ்வளோ எழுதுறது? அல்லது ஏற்கனவே நமக்கு எழுதியிருக்கிறாங்க, ஒரு 5 வருஷம் கடந்துடுச்சு, ஒரு 500 ரூபா எழுதியிருக்கிறாங்க, இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு, நாம் இப்போ திருப்பி போய் எழுத போகிறோம். எவ்வளவு எழுதுறது? இதுக்கு ஏதாவது விதிமுறை இருக்கா, இல்லை ரூல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லை. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் எழுதுகிறாங்க. 500 ரூபா எழுதியிருந்தாங்கன்னா சில பேர் அதே 500 ரூபாய் திருப்பி எழுதுறாங்க. கொஞ்சம் நாள் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஒரு 5 வருஷம் ஆகிடுச்சின்னு சொன்னால் சில பேர் என்ன செய்கிறாங்க, 600 ரூபா எழுதுகிறாங்க, சில பேர் ஒரு 1000 ரூபா எழுதுகிறாங்க. அதுக்கு மேலே எழுதுகிற மாதிரி எனக்கு தெரியலை. இப்படி பல பேர்கிட்ட நான் கேட்டேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஃபிக்ஸடாக எந்த விதமான ரூல்ஸும் இல்லை, விதிமுறைகள் இல்லை. அவங்கவுங்க தோன்றதை தான் எழுதுகிறோம். இதில் எது சரியானதாக இருக்கும்? நமக்கு ஏதாவது உதாரணங்கள் கிடைக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு சங்ககால இலக்கியங்கள் சொல்கிறதுலேருந்து ஒரு 2 உதாரணம் கிடைக்குது. அதை வச்சு பார்த்தோம்னா நாம் எப்படி மொய் எழுதணும் அப்படிங்கிறத இதை மாதிரி தெளிவாக சொல்லாட்டினாலும் அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி அந்த உதாரணங்களும் அந்த பாடல்களும் அமைந்திருக்கின்றன. அதற்கான சம்பவங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஔவையார் தமிழ் மூதாட்டி, தமிழிலே பேரறிவு படைத்தவர். அவருடைய பாடல்களை கேட்டாலே போதும், நிறைய ஆத்திசூடியிலிருந்து கொன்றை வந்திருந்து அவ்வளோ எழுதியிருக்கிறாங்க. அறம் செய்ய விரும்புன்னு ஆரம்பித்த ஔவையார் நிறையா பாடியிருக்கிறாங்க. தனிப்பாடல்கள் நிறையா இருக்குது. புறநானூற்றிலும் நிறையா பாடல்கள் இருக்கிறது. அதுலேயே ஔவையார் பல ஔவையார்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். ஔவையார் பாடிய பாடல் அவ்வளோதான். இப்போது இந்த ஔவையார் என்ன செய்கிறாங்கன்னா, சேர நாட்டுக்கு பயணம் போகிறாங்க. சேர நாடுங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், இந்த திருநெல்வேலியை தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு மலைப்பாங்கான பகுதி. அங்கே போகிறாங்க, சேர நாடு. அங்கே போகும்போது அங்கே பாணினி பெண்கள், விரலியர்கள்னு சொல்லுவாங்க. பாணினி பெண்கள் என்று சொன்னால் அவர்களும் பாட்டு பாடக்கூடிய திறமை படைத்தவர்கள், அல்லது இந்த பாடல்களை பாடுபவர்களோடு சென்று அந்த இசைக்கருவிகளை இசைப்பவர்கள். அந்த பாணினி பெண்கள் ஔவையாரை பார்க்குறாங்க. அவங்க கேட்குறாங்க, பாட்டி நாங்களும் உங்கள் கூட வர்றோம், நீங்கள் மன்னனை தானே பார்க்க போகிறீங்க, பாடி பரிசு கேட்க போகிறீங்க, நாங்களும் உங்கள் கூட வர்றோம் அப்படிங்கிறாங்க. ஔவையாரும் சரி வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க போகிற இடம் சேர நாட்டில் நாஞ்சில் நாடு அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலப்பகுதி. அந்த நாஞ்சில் நாட்டை ஒரு அரசன் ஆண்டு வருகிறான். அவன் பேர் நாஞ்சில் வள்ளுவன். இந்த நாஞ்சில் வள்ளுவன் ஒரு நல்ல தமிழின் மீது ரொம்ப ஆர்வம் உள்ளவன், தமிழை ரொம்ப விரும்பி கற்கக்கூடியவன், விரும்பி படிச்சிருக்கிறான். தமிழ் புலவர்களை ஆதரிக்கக்கூடிய பண்பு உடையவன், கொடை உள்ளம் உள்ளவன். இதுக்கு மேலே ஒரு மன்னனை பற்றி என்ன சொல்லணும்? எல்லா சிறப்பம்சங்களும் அவன்கிட்ட இருக்குது. அவன்கிட்ட ஔவையார் போகிறாங்க. ஔவையாரை பற்றி அவன் ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருக்கிறான். இப்போ ஔவையார் வந்தோன்னா அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சி. வாங்க வாங்க அவை பாட்டியே வாங்க, என்னுடைய அவைக்கு நீங்கள் வந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லி இருக்கை கொடுத்து அமர சொல்கிறான். நிறைய பாடல்கள் பாடுகிறார்கள் ஔவையார். அதை அவன் கேட்டு மகிழ்கிறான். அவ்வளோ சந்தோஷம். ஒரு தமிழில் தமிழுக்கு என்ன சொல்கிறது, ஒரு தமிழ் ஹெட்டுன்னே வச்சுக்கோங்களேன், அப்படிப்பட்ட ஒரு ஔவையார். ஹெட்டாக ஹெச்ஓடின்னு சொல்கிற முடியாது. அது மாதிரி தமிழுக்கு ஒரு ஹெச்ஓடின்னா அது ஔவையார் தான் அந்த காலத்தில். அப்போது அவங்களே ஒரு பாடல்கள்லாம் பாடுறாங்களே அப்படின்னு அவனுக்கு சந்தோஷம். அப்போது அவங்க ஔவையார் சொல்கிறாங்க, இந்த பாணினி பெண்களும் என் கூட தங்கப் போகிறார்கள், நாங்கள் எங்களுக்கு தேவையானதை சமைச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம், அதுக்கு அரண்மனையில் ஒரு ஓரமாக இடம் கொடுங்க அப்படின்னோடனே அவனும் சரி இருந்து எத்தனை நாள் இருக்கணுமோ இருங்க, நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் சொல்லி ஒரு இடத்த கொடுக்குறான். அந்த இடத்துல ஔவையாரும் அந்த பாணினி பெண்களும் அந்த விரலி பெண்களும் சமையல்லாம் செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த நாஞ்சில் நாடை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லணும். அங்கே அந்த வீடுகளுக்கு கீரைகள் பயிரிடப்பட்டிருக்கேன். ஏன்னா அது மலைப்பாங்கான பகுதி இல்லையா, கீரை நல்லா செழித்து வளர்ந்துருக்கு.
இப்போ இந்த பாணினி பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கீரைகளை எல்லாம் வந்து சேகரித்து கொண்டு வந்து அதை ஒரு கூட்டு மாதிரி சமைக்கிறாங்க. அந்த கூட்டு மாதிரி சமைக்கும்போது அந்த காலத்தில் ஒரு விசேஷம் இப்போவும் செய்வாங்க. அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. இந்த அரிசி இருக்குது இல்லையா, அந்த கருப்பு அரிசின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசியை எடுத்து அதை பொடி செய்து அந்த கீரையெல்லாம் அந்த கிளறி பக்குவம் வரும்போது இறக்கும்போது இந்த பொடியை அது மேலே தூவாங்க, இந்த அரிசி பொடியை. அப்படி தூவினா என்ன ஆகும்னா, நல்ல ஒரு மனம் இருக்கும், சுவை இருக்கும். ரெண்டாவது அந்த தண்ணி அது கொல கொலன்னு இருக்காது, கொஞ்சம் கெட்டித்தன்மைப்படும் அந்த கூட்டு. அப்போ இவங்க சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பாணினி பெண்கள் கேட்குறாங்க அவையார்ட்ட, அரிசி வேணுமே, நமக்கு ஒரு கை அளவுக்கு அரிசி இருந்தால் போதும் இந்த கீரைக்குன்னு கேட்குறாங்க. அங்கே இருக்கிற ஒரு பணியாளை கூப்பிட்ற அவையார், எனக்கு இவ்வளோ அரிசி வேணும், கை அளவுக்கு அரிசி வேணும், போய் எடுத்துட்டு வாயேன் அப்படிங்கிறாங்க. அந்த பணியாளும் போகிறான். அங்கே போய் அந்த உக்கரான அறைன்னா அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய அறை. அந்த உக்கரானத்துக்கு ஒரு மேற்காவலாளி இருக்கிறான், மேற்பார்வையாளர். அவன்கிட்ட போய் கேட்குறான் இவன், என்ன அவையார் வந்து ஒரு அரிசி கேட்டாங்க, ஒரு கை எப்படி அளவுக்கு அப்படின்னு. அவனும் அதை எடுத்துகிட்டு வந்து தர்றான். அவனுடைய மேலாடையில் இந்தா போட்டு விட்டுறான். போட போய் இதை அப்படியே கொடுத்துருன்னு சொல்கிறக்கா போகிறான். அந்த நேரத்தில் நாஞ்சில் வள்ளுவன் வந்து விடுகிறான். மன்னன் என்னப்பா அரிசி எடுத்து போடுறேன்னு கேட்குறான். அப்போ ஔவையார் கேட்டாங்க ஒரு கைப்பிடி அரிசி அப்படின்னு. இந்த மன்னன் நினைக்கிறான், என்ன நினைக்கிறான் பாருங்கள், கேட்பது ஔவையார், தமிழுக்கே தலைவி, நானும் மன்னன், அவங்க ஒரு பிடி அரிசி கேட்குறாங்க, நான் கொடுத்தா அது சந்தோஷம் வாங்கிக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு மன்னன், என்னுடைய நிலைமைக்குத்தான் நான் கொடுக்க வேண்டும். என்னுடைய நிலைமை எனக்கு என்னன்னு தெரியும். நான் போய் ஒரு பிடி அரிசி அவங்களுக்கு கொடுத்தா அவங்க ஏற்றுக்கிடுவாங்க, ஆனால் அது எனக்கு பெருமை உடையதாக இருக்குமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். உடனே என்ன செய்கிறான் பாருங்கள், தன்னுடைய பட்டத்து யானையை வர வச்சு அந்த யானை எவ்வளோ தாங்குமோ அவ்வளோ அரிசி பொதிகளை, அரிசி மூட்டைகளெல்லாம் ஏற்றி ஔவையார்ட்ட கொண்டு கொடுக்குறான். ஔவையார் அசந்து போய் நிற்கிறாங்க. அந்த மன்னன் சொல்கிறான், நான் கொடுக்குறேன்னு சொன்னால் என்னுடைய தகுதிக்கு நான் கொடுக்க வேண்டும். வாங்குறவங்க தகுதியை நான் பார்க்குறேன், கொடுக்குறேன் நான் என்னுடைய தகுதியையும் பார்க்குறேன், அப்புறம் தான் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். இன்னும் ஒரு உதாரணத்தையும் பார்க்கலாம். இந்த உதாரணத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அதே சேரநாடு தான். இந்த ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு, அந்த சேரநாடு மொத்தத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த மன்னன். அவங்ககிட்ட ஔவையார் போகிறாங்க. வழக்கம் போல் ஔவையார் நல்லா வரவேற்று உபசரித்து மகிழ்கிறான் மன்னன். அப்போது ஔவையாருக்கு வந்து அந்த தொண்டையில் கொஞ்சம் எரிச்சல், புகைச்சல், இருமல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தொண்டையில் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அப்போது அங்கே இருக்க அரண்மனை வைத்தியர் சொல்கிறாரு, தாயே நீங்கள் என்ன செய்யலான்னா வெள்ளாட்டு பால் கொஞ்சம் குடிச்சிட்டே வாங்க, இது சரியாயிடும் சொல்கிறாங்க. அப்போது அவை என்ன செய்வாங்க, அவங்க தமிழ் தெரியும், வேறு என்ன தெரியும், அதனால் மன்னன்ட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அரசவையில் வச்சு, மன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு கறவை ஆடு ஒன்று எனக்கு நீ கொடுக்கணும்னு கேட்குறாங்க. மன்னன் அதுக்கு என்ன தந்துட்டா போச்சு, உங்களுக்கு இல்லாததா, நான் தர்றேன், நாளைக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அரச சபை கலைகிறது. ஔவையாரும் அங்கே போய் தங்க போயிட்டாங்க. இந்த மன்னன் யோசிக்கிறான். அதை யோசித்து பாருங்கள். அவன் என்ன செய்கிறான்னா, ஔவையாருக்கு நான் ஒரு கறவையாடு கொடுத்தால் மற்ற மன்னர்கள் என்னுடைய கொடைத்தரத்தை பற்றி என்ன நினைப்பார்கள், இவன் என்ன ஔவையார் ஆடு கேட்டாங்க, ஒரு ஆடை கொடுத்துட்டான் அப்படி நினைப்பாங்கள்ல. அப்படி இருக்கக்கூடாது. நான் கொடுக்கக்கூடிய இந்த கொடையானது எல்லாராலும் போற்றப்பட வேண்டும், எல்லாரும் பெருமைப்படத்தக்க வகையில், மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலே இந்த கொடையானது இருக்கணும்னு நினச்சி அவன் ஒரு மிகப்பெரிய கொடை ஒன்றை ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு செஞ்சு வைக்கிறான். மறுநாள் ஔவையார் வர்றாங்க. ஔவையாருக்கு அந்த கறவை ஆடுங்கிற கொடுத்துட்றான். கொடுத்துட்டு அதே எடைக்கு எடை பொன்னாலான ஒரு ஆடையும் செஞ்சு வச்சுருக்கிறான். அந்த ஆட்டையும் அவன் பரிசளிக்கிறான். ஔவையார் அப்போ தான் அந்த புறநானூறு அந்த பாடலை பாடுகிறார். என்ன பாடுறான்னா, உன்னுடைய திறமைக்குத்தான் நீ கொடை கொடுக்குற, இதுதான் சரியான வழியாக இருக்கும் அப்படின்னு அவங்க பாடுறாங்க. அந்த பாட்டு என்னென்னா, சிறப்பால் மணிமௌலி சேரமான் தன்னை கரப்பாடு யான் கேட்ப பொன்னாடு ஒன்று ஈந்தான். சிறப்பால் மணிமௌலி சேரமான் தன்னை கரப்பாடு யான் கேட்ப பொன்னாடு ஒன்று ஈந்தான். இறப்பவர் என்பெறினும் கொள்வர், கொடுப்பவர் தாம் அறிவார் தம் கொடையின் சீர். சிறப்பால் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா தலைன்னு அர்த்தம். அந்த தலைமையிலே
மணிகள் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிரீடத்தை அணிந்த இந்த சேரமான் என்ன செய்கிறான்? அவனிடத்திலே நான் ஒரு கரப்பாடு நான் கேட்டேன், அவன் பொன்னாடு ஒன்று ஈந்தான். அடுத்த வரியை பாருங்கள், அவர் சொல்கிறத, இறப்பவர் என் பெரினும் கொள்வர். கேட்குறவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவாங்க. கொடுப்பவர் தாம் அறிவார் தம் கொடையின் சீர். கொடுப்பவர் இருக்கிறார்களே, அவர்களுக்குத்தான் தன்னுடைய கொடையின் சீர் என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு ஔவையார் பாடுறாங்க. இதில் ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த இறப்பவர் அப்படி சொல்லும்போது கேட்பவர்னு பொருள். இதை நாம் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கிடணும். இப்போது மொய் எழுதுகிற ஒரு விசேஷம் வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எதையும் நம்மள்கிட்ட கேட்க போகிறதில்ல, நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் மொய் எழுது கிடைச்சா அதில் இருக்கக்கூடிய வருமானத்தில் அவங்க ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம் சில பேருக்கு இருக்கும், பெரும்பாலானவர்களுக்கு இருக்காது. வறுமையின் காரணமாக அப்படி நினைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இப்போது இவங்கக்கிட்ட போய் நாம் எல்லாரும் 200 எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால், நான் எழுதக்கூடிய இடத்துல இருக்கேன், அவங்க என்ன எழுதினாலும் வாங்கிக்கிடுவாங்க. ஆனால் நான் என்னுடைய நிலைமை யோசிக்கணும். இப்போது ஒரு லட்சாதிபதியாக இருக்கிறாங்க, ஒரு கோடீஸ்வரன் வச்சுக்கோங்க, எல்லோரும் 200 எழுதுகிறாங்க. இவன் போய் அதை விட அதிகமாக எழுதிட்டேன்னு ஒரு 300 எழுதுனா அது அவனுடைய பெருமையை குறைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த புறநானூற்று பாடல். இங்கே இறப்பவர் என்பதற்கு பதிலாக அந்த மொய் பெறுபவர் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பாடலுடைய அர்த்தம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போகும். நம்முடைய நிலைமைக்கு, நம்முடைய தகுதிக்கு, அவருடைய தகுதியும் சீர்தூக்கி பார்த்து நாம் எழுதக்கூடிய மொய் தொகையாக இருக்க வேண்டும். அதனால் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நல்ல காரியமும் நடந்தால் மொய் எழுதுவதற்கு முன்னால் கொஞ்சம் நேரம் டக்குன்னு எடுத்தோம் கவித்தோம் அப்படி தான் நம்ம எழுதுகிறோம். அதாவது வீட்டில் கேட்குறேன் எவ்வளோ எழுத அப்படி அவங்க எவ்வளோ எழுதுகிறாங்க அதை பார்த்துட்டு எழுதுகிறோம். அப்படி செய்யாமல் ஒரு 2 அல்லது 3 நிமிடங்கள் நாம் யோசனை பண்ணி நம்ம நிலைமைக்கு நம்ம எவ்வளோ எழுதுனா நல்லா இருக்கும், அது நமக்கு பெருமை சேர்க்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்த்து அந்த மொய் எழுதினால் அது உங்களை வாழ வைக்கும், கௌரவப்படுத்தும், பெருமிதப்படுத்தும், இந்த சமூகத்திலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுக்கும் என்று சொல்லி ஆன்மீக நெஞ்சங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அன்பும் வணக்கமும்.